ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு ரோஸ் செடியை தான் வந்து ரீபாட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த ரோஸ் செடி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. இது வந்துட்டு நான் ஜாடியில் தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் அது நம்ம உயரம் அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. இது ஒரு காஷ்மீர் வகை ரோஸ் செடி. இது வந்து ஜாடிலாம் இதுக்கு செட் ஆகாது போல இருக்குது, தரையில் தான் வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தரையில் வந்து நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், பிரான்ச் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். நல்லா சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து இந்த ஜாடியில் வச்சதுனால என்னுடைய வளர்ச்சி வந்து நல்லா வந்து எதுவுமே ஆகலை. அதனால் இப்போ இதை நான் தரையில் மாற்றி வைக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு குழியை தோண்டி அதில் மாட்டோடைய சாணத்தை வந்து தொழு உரத்தை வந்து நான் இப்போ எருவாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த செடியை பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ குட்டையாகிடுச்சின்னு. இப்போ அதுலேருந்து அந்த இதுலேருந்து நான் கைட்டியை வெளியில் பிடுங்கி எடுத்துட்டேன் செடியை, ரோஸ் பிளான்ட்டை. இப்போ இதில் வந்து நான் வைக்க போகிறேன். தரையில் வச்சா அது நல்லா ஈஸியாக வந்து நல்லா வேர் போட்டு கிளையெல்லாம் நல்லா சைடில் கிளையெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நான் தரையில் மாற்றி வைக்கிறேன். இப்போ வச்சு நல்லா மண் தள்ளி விட்டு, இப்போ எந்த செடி வச்சாலும் நம்ம உடனே தண்ணி ஊற்றி விடணும். அதனால் இதை நல்லா இது பண்ணிவிட்டு செடியை வச்சு விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி விட்டுடலாம். பாருங்க, செடி வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கையால் தான் அழுத்தி விடணும். இப்போ தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.